வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தின் பொதுமொழி என்று ஒன்று இருக்கிறது. அது இனத்தால் அல்லது மதத்தால் அல்லது நாட்டினுடைய எல்லைகளால் வேறு எந்த சக்தியாலும் பிளவுபடுத்த முடியாத ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது இசையும் நடனமும் தான். ஏனென்றால் இந்த இசையாலும் நடனத்தாலும் மயங்காத மனங்கள் கிடையாது, அவற்றில் திளைக்காத இதயங்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ கலாச்சார வேற்றுமைகளை தாண்டியும் நம்மை ஈர்க்கக்கூடியது இசை. பல சமயத்தில் உலக அளவில் இருக்கக்கூடிய எத்தனையோ பாடல்களை கேட்கிறோம். அந்த பாடல்களோடு சேர்ந்து செய்யப்படுகிற நடனங்களில் நாம் மிகப்பெரிய அளவிற்கு நம் மனதை பறிகொடுக்கிறோம். காரணம், அது ஒரு இயற்கையின் மொழியாக இருக்கிறது. இது எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், மனிதர்கள் ஆதி காலத்தில் நடனத்தின் வழியாகத்தான் ஒருவர் தொடர்பு கொண்டார்கள். அதாவது மனிதர்கள் தொடர்பு கொள்வதற்காக மேற்கொண்ட அந்த சைகைகள், அசைவுகள் தான் பின்னால் நடனக்கலையாக தொகுக்கப்பட்டன என்று சொல்கிறார்கள். அதாவது மனிதர்களுடைய உழைப்போடு சேர்ந்து உருவானது இசையும் நடனமும். இதை ஏன் இந்த நாளில் நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால், இன்றைக்கு உலக நடன தினம், வேர்ல்டு டான்ஸ் டே. இந்த தினத்தை யுனெஸ்கோ கொண்டாடி வருகிறது. இது உலக நடன அமைப்பினுடைய அந்த ஒரு இணைந்து இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு புகழ்பெற்ற நடனக்கலைஞரனுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த நடனத்தினுடைய முக்கியத்துவம், ஒவ்வொரு நாட்டிற்குமே பாரம்பரியமான பல நடன வகைகள் உண்டு. இப்பொழுது இங்கு இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதக் போன்ற செவ்வியல் கலைகள் போலவே நாட்டார் கலை சார்ந்த நிறைய நடனங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது கிராமங்களில் ஆடக்கூடிய நம்முடைய நாட்டுப்புற கலைகள் ஒரு புறம், செவ்வியல் கலைகள் என்று சொல்லக்கூடிய கலைகள் இன்னொரு புறம். இதே போல் ஆப்பிரிக்க நடனம் என்று தனியாக இருக்கிறது. அதே போல் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆடக்கூடிய நடனங்கள். இப்படி ஒவ்வொரு கலாச்சாரங்களுக்கும் தனித்தனியான நடன வகைகள் இருக்கின்றன. ஏன் மனிதர்கள் நடனத்தில் உவகை கொள்கிறார்கள் என்று சொன்னால், உடலும் மனமும் இணைந்து வெளிப்படக்கூடிய ஒரு கலை என்பது இந்த நடனக்கலை தான். உதாரணமாக, ஒருவர் அவருடைய சிந்தனையின் மூலமாக எழுதலாம், அல்லது ஏதேனும் ஒரு திரைப்படத்தை எடுக்கலாம், அல்லது அவர் ஒரு பாடலை கூட பாடலாம். ஆனால் மனமும் உடலும் முழுக்க ஒத்திசைந்து தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய, முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலையாக நடனக்கலை இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அது மனிதர்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்துகிறது, மனநலத்தை மேம்படுத்துகிறது. நடனத்தினுடைய அந்த புது உத்திகள் என்பது நடனமாடுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, சிறந்த நடனங்கள் பார்வையாளர்களையும் மகிழ்விக்கின்றன. சிலர் மேடைகளில் ஆடலாம், சிலர் தனியாக அறைகளை சாத்தி கொண்டு தனக்குத்தானே ஆடி பாடி பார்க்கலாம். ஆனால் அந்த நடனம் என்பது ஒரு வெளிப்பாடு, முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வது, தன்னுடைய மனதை ஒரு கலையோடு தோய்ந்து இருக்கச் செய்வது. இதன் மூலமாக மனித மனம் பெருமளவிற்கு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுகிறது. உடலுக்கு அது ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாக இருக்கிறது. நடனமாடுகிறவர்கள் உடலாலும் மனதாலும் தங்களை லகுவாக வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த நடனத்தை வெறும் பார்வையாளர்களும் மட்டுமல்ல, கூச்சமின்றி நாமும் தனியாகவோ பிறருடனோ நடனமாடுவது என்பது உடலுக்கும் மனதிற்குமான ஒரு ஆரோக்கியமான செயல்பாடு என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ்க்கை என்பதே அற்புதமான ஒரு நடனம்தானே. அந்த நடனத்தை நீங்கள் தயக்கமின்றி ஆடுங்கள், நடனங்களை ஊக்குவியுங்கள், அதை கண்டு கழியுங்கள். அது நம் இதயத்தோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு கலை என்பதை இந்த உலக நடன தினத்தில் உங்களிடம் நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஏப்ரல் 29 புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாள் என்பதை எல்லோரும் அறிவோம். 1891 ஆண்டு அவர் பிறந்தார். அவருடைய எழுத்துகள், கவிதைகள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின என்று சொல்ல வேண்டும். அவருடைய முதல் தொகுதி 1937 வெளிவந்தது. அதற்கு முன்னும் அவர் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்கள் கருத்தியல் வேறுபாடு உடையவை. சுப்பிரமணிய துதி அமுது என்று எழுதியிருக்கிறார். மயிலம் சுப்பிரமணியரை பற்றி பாடியிருக்கிற பாடல்கள் அவையெல்லாம் பெரியாரின் பேச்சை அவர் கேட்பதற்கு முன்பு ஒரு கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்த காலத்தில் எழுதப்பட்ட பாடல்கள்.
1930 தான் முதலாக பெரியாரினுடைய ஒரு பேருரையை புரட்சி கவிஞர் கேட்கிறார். பிறகு அவருடைய சிந்தனைகள் மாறுகின்றன. அவருடைய கவிதைகளின் ஓட்டம் எழுச்சி பெறுகிறது. முதல் தொகுதியை குஞ்சிதம் குருசாமி அவர்கள் 37 வெளியிடுகிறார். பிறகு 64 அவர் வாழ்ந்த காலம் வரையில் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார். அவரை புரட்சி கவிஞர் என்று சொல்லுவதால் அவருடைய எழுத்துகளிலே ஒரு வேகம் மட்டும்தான் இருக்கும் என்று கருத வேண்டியதில்லை. மிக அழகான தமிழ் சொற்களின் வளம், கவிதை நயம், கற்பனை வளம் எல்லாம் புரட்சி கவிஞரின் பாடல்களில் உண்டு. எடுத்துக்காட்டாக ஒரு பாடலை நாம் சொல்லலாம். அதாவது திராவிட நாட்டு பண் என்றே அவர் எழுதியிருக்கிறார். ஒரு இந்திய தேசிய கீதம் என்பது போல, தமிழ் தேசிய கீதம் என்பது போல திராவிட நாட்டு பண் என்றே ஒன்றை எழுதியிருக்கிறார். வாழ்க வாழ்கவே, வளமார் திராவிட நாடு வாழ்க வாழ்கவே என்று அந்த பாடல் தொடங்கும். இதனை திரைப்படங்களில் கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பாடலை முழுமையாக படிக்கிற போதுதான் பாரதிதாசனின் கவிதை வளம் எத்தனை சிறப்பானது என்பதை அறிந்து கொள்ளலாம். அவர் சொல்லுவார், அந்த திராவிட நாடு எப்படி இருக்கும் என்றால் அகிலும் அகிலும் தேக்கும் அழியா குன்றம், அழகிய முத்து குவியும் கடல்கள், முகிலும் சென்னலும் முழங்கு நன்சை. அதுவும் முகிலும் சென்னலும் விளையும் நன்சை என்று சொல்லவில்லை, முகிலும் சென்னலும் முழங்கு நன்சை. அதே போல எல்லாவற்றிலும் முல்லை காடு மணக்கும் நாடு என்று அந்த பாட்டு ஒரு பத்தியிலே அமைந்திருக்கும். இதில் ஏன் விளையும் என்று சொல்லாமல் முழங்கும் என்று சொன்னதில் ஒரு கவிதை அழகு இருக்கிறது என்றால், முகில் மேகம் சத்தம் போடும், முழங்கும். சென்னல் எப்படி சத்தம் போடும்? நெல் நிறைய விளைந்து கதிர்கள் ஆடுகிற போது முகிலின் சத்தத்தை போட இந்த சென்னலினுடைய சத்தமும் முழக்கமாக இருக்கிறது. முகிலும் சென்னலும் முழங்கும் என்ற நன்சை என்று சொல்லி முல்லை காடு மணக்கும் நாடு என்று பாரதிதாசன் எழுதுவார். அதே போல அடுத்த பத்தியிலே பார்க்கிற போது எங்கேயெல்லாம் இந்த தமிழ் மண்ணின் அழகு இருக்கிறது என்பதை அவர் எழுதுகிற அந்த வரிகளின் அழகு எத்தனை முறை படித்தாலும் கவிதை இன்பத்தை நமக்கு தரும். ஆற்றில் புனலின் ஊற்றில் கனியின் சாற்றில் தென்றல் காற்றில் ஆற்றல் மறவர் செயலில் பெண்கள் அழகில் சிறந்த நாடு என்று அவர் எழுதுகிற போது அந்த கவிதைகளை படிக்கிறவனுக்கே கவிதை எழுத தோன்றும். ஆற்றில் புனலின் ஊற்றில், புனல் என்பது தண்ணீர் தான், தண்ணீரிலிருந்து வருகிற ஊற்றில், கனியின் சாற்றில், தென்றல் காற்றில், எல்லாவற்றிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்கும் என்பதை சொல்லுகிற கவிதை ஆற்றல். இப்படி அவர் எழுதியிருக்கிற கவிதைகள், அவருடைய கவிதைகளில் மிக வேகமான வரிகளும் உண்டு, எழுச்சி மிக்க வரிகளும் உண்டு. கற்பிழந்து மலைபிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை, பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு என்று புரட்சி கவியிலே பாடுகிற அதே பாரதிதாசன் தான் காதல் பாடல்கள் என்று வருகிற போது ஒவ்வொரு வரியிலும் அந்த காதலும் அழகும் மிளிர்வதை அவருடைய வரிகளிலே நாம் பார்க்க முடியும். எனவே இப்படி எல்லா இடத்திலும் அவர் அழகின் சிரிப்பு என்று இயற்கையை பாடினாலும் சரி, காதலை பாடினாலும் சரி, வீரத்தை பாடினாலும் சரி, எல்லாவற்றிலும் அந்த கவித்துவம் நிறைந்த வரிகளை அவரால் படைக்க முடிந்திருக்கிறது. அதனால் தான் அவர் வெறும் பாரதிதாசன் இல்லை, அவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 29. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி.
இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்துக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இன்றுதான், இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலில் நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு
கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ் இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.